إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وبالفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا يصلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அல்லாஹ்வின் மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லாம் முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்திலே நம்மையும் ஒரு அங்கத்தினராக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பொறுக்கி எடுத்துக்கொண்டானே. அத்தகைய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் பாக்கியம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து இன்னும் 1000 மாதத்தை விட சிறந்த ஒரு இரவை அடைய வைத்து அதிலே நல் அமல்களை செய்ய வைத்து அவனை நினைவு கூறுவதற்கு ஒரு மஜ்லிஸிலே நம்மை எல்லாம் அமர வைத்தானே. அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், சென்ற ரமலானில் நம்முடன் இருந்த அதிகமான நபர்கள் இந்த ரமலானில் நம்முடன் இல்லை. நிறைய நபர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனிடம் பொறுக்கி எடுத்துக்கொண்டான். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமலானை புனிதமிகும் இந்த ரமலானை அடைவதற்கும் அதில் நல் அமல்களை செய்வதற்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருணையை செய்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிறான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் ஏதாவது ஒரு வஸ்துவிற்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று சொன்னால் லஅஸீதன்னகும், திட்டமாக உங்களுக்கு அதனை நான் அதிகரித்தே தீருவேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே வாக்களிக்கிறான். இப்பொழுது நாம் இந்த ரமலானை அடைந்ததற்கும் 1000 மாதத்தை விட ஒரு சிறந்த ஒரு இரவை அடைந்ததற்கும் அல்லாஹ் தஆலாவிடம் நாம் நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அடுத்த மாதம் ரமலானை நம்மை அடைய வைப்பான். கியாமத் வரை வரக்கூடிய ரமலானையும் அடைய வைப்பான். அல்லாஹ் நினைத்தால் கண்டிப்பாக நினைக்க வைப்பான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே வாக்கு தருகிறான். ஒரு மனிதன் வாக்கு தந்தான் என்று சொன்னால் அதனை அவன் மறுத்து பேசுவான். அல்லாஹ் தஆலாவே திருக்குர்ஆனிலே கூறுகிறான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் ஒரு வஸ்துவிற்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் திட்டமாக நான் அதை அதிகரித்தே தீருவேன் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே வாக்களிக்கிறான். அப்பொழுது இந்த லைலத்துல் கத்ரை அடைந்ததற்கும் இந்த ரமலானை அடைந்ததற்கும் அல்லாஹ் தஆலாவிடம் நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அடுத்த ரமலானை நம்மை அடைய வைப்பான். இன்ஷா அல்லாஹ் ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய சிறப்பை பற்றி கூறும் பொழுது அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ரமலானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பங்காக பிரித்தார்கள். முதல் 10 அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய 10, அல்லாஹ் தஆலாவுடைய கருணை
அருள் இறங்கக்கூடிய முதல் 10. இரண்டாவது 10 அல்லாஹு தஆலாவுடைய மக்ஃபிரத் இறங்கக்கூடிய 10. அல்லாஹு தஆலாவிடம் பாவம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடிய 10 நாட்கள் இரண்டாவது 10. மூன்றாவது 10 அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய 10. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 ரமலானுடைய 10ஐயும் அடைய வைத்து மூன்றாவது 10உடைய ரமலானில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கருத்தின்படி பார்த்தோம் என்று சொன்னால், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய மூன்றாவது 10உடைய அமர்விலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மூன்றாவது 10இல் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடம் அதிகமாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏவி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வேண்டி ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் முன்னால் சொல்லிவிட்டு பின்னால் ஏன் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் அல்லாஹு தஆலாவுடைய மக்ஃபிரத்தும் ஒரு அடியானுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியே இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியே இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் அல்லாஹு தஆலாவுடைய மக்ஃபிரத்தும் ஒரு ஆளுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு நரகத்திலிருந்து விடுதலை தானாகவே கிடைச்சிடும். நம்ம கேட்கணும் அவசியமே இல்லை. நரகத்திலிருந்து தானாகவே விடுதலை கிடைச்சிடும். அல்லாஹு தஆலாவுடைய மக்ஃபிரத்தும் ரஹ்மத்தும் கிடைச்சிருச்சுன்னா அல்லாஹு தஆலாவிடம் இருந்து நரகத்திலிருந்து விடுதலை அல்லாஹு தஆலாவே கொடுத்துருவான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 2 10இல் நீங்கள் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உம்மத்தை மன்னிக்க வேண்டும் என்பதன் காரணத்தினால்தான், இந்த உம்மத்தை மன்னிக்க வேண்டும் என்கிற ஆசை மட்டும் இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமலானை தந்திருக்க மாட்டான் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் தஆலா எவ்வளவு கருணையை வைத்திருக்கிறான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எவ்வளவு கருணையை வைத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதின் காரணத்தினால் இந்த ரமலானை நமக்கு கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் நமக்கு கொடுத்த ஒரு காரணம்தான். நாம் எவ்வளவோ பாவத்தில் ஈடுபடுகிறோம். அல்லாஹ்வை மறந்து அவன் என்னென்ன விஷயங்களை தவிர்த்து வாழ சொன்னானோ அதையெல்லாம் தவிர்த்து வாழாமல் ஏதோ நிலையில் மனுஷன் சொன்னாலே தவறு செய்யத்தான் செய்வான். யாருமே தவறு செய்யாமல் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு நிலையில் தவறு செய்யத்தான் செய்வான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு இரவையும் லைலத்துல் கத்ருடைய இரவையும் இந்த புனிதமிகும் ரமலானையும் நமக்கு ஒரு பிச்சையாக ஒரு நன்கொடையாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை நாம் பயனுள்ள வகையில் அதனை நாம் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் சில ஆயத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு அடியானை பற்றி கூறும் பொழுது நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் தான் இந்த லைலத்துல் கத்ரை நம்ம அடைந்தோம், ரமலானை அடைவதற்கும் நாம் தான் இவ்வளவு செயலை பண்ணி இந்த ரமலானுக்கு வந்திருக்கோம் சொல்லி நினைக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தமாக நாம் இதை நினைப்பது என்பது சுத்தமாக தவறு. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய கருணையின் காரணத்தினால்தான் இந்த ரமலானை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலாவுடைய கருணையின் காரணத்தினால்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவையும் நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் கருணை காரணத்தினால்தான் இந்த உலகத்திலே நாம் ஹயாத்தாக இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மால் எந்த ஒரு சுய முயற்சியும் நம்மால் செய்யவே முடியாது. எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரியே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதர் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்ய முடியும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் எல்லாம் இந்த உலகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா விஷயத்தையும் நாம் தான் செய்கிறோம்.
அப்படி நமக்கு தோணும். எல்லா விஷயத்தையும் நாம தான் செய்யணும்னு அப்படி தோணும். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மறைமுகமாக இருந்து நமக்கு எல்லா செயலையும் செய்து கொண்டு இருப்போம். மறைமுகமாக இருந்து அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்தையும் நமக்கு செய்து கொடுப்பான். அதை நாம் தான் செய்தோம் சொல்லி நாம் நினச்சிப்போம். அதே போல் தான் ரமலானே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு திருக்குர்ஆனிலே கூறுகிறான், அனுல்ஸிமுகுமா வஅன்தும் லஹா காரிஹூன். அனுல்ஸிமுகுஹுமா வஅன்தும் லஹா காரிஹூன். நீங்கள் வெறுத்து கொண்டே இருப்பேன், நான் திணித்து கொண்டே இருப்பேனா? நீங்கள் வெறுத்து கொண்டே இருப்பீர்கள், நான் திணித்து கொண்டே இருப்பேனா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இப்படி புனிதமிகும் ரமலானை கொடுத்திருக்கிறான். மக்ஃபிரத்தை நிறைந்த ரமலானுடைய மாதத்தை கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட மாதத்தை நாம் அடைந்தும் அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பை பிராட அரியானாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதற்கு என்ன ஒரு காரணம்? அதற்கு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூறுகிறான், நீங்கள் வெறுத்து கொண்டே இருப்பீர்கள், நான் திணித்து கொண்டே இருப்பேனா? நீங்கள் வெறுத்து கொண்டே இருப்பீர்கள், நான் திணித்து கொண்டே இருப்பீர்களா? வஸ்ஸாரிஊன இலல் மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும். உன்னுடைய ரப்புலிருந்து மக்ஃபிரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அழைக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இன்னொரு ஆயத்திலே கூறுகிறான், சும்ம தாபல்லாஹு அலைஹிம் லியதூபு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அடியார்களின் பக்கம் திரும்புகிறான். எதற்காக வேண்டி? லியதூபு, அவர்கள் திரும்புவதற்காக வேண்டி. திரும்புவதற்குன்னா என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவிடம் இருந்து பாவ மன்னிப்பு கேட்பதற்கும் அல்லாஹ் தஆலாவுடைய கருணையை பெறுவதற்கும் திரும்புவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திரும்புகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு எஜமான், ஒரு வேலைக்காரர், ஒரு அடியான். இப்பொழுது அடியான் தான் போய் எஜமான்கிட்ட கேட்கணும், அடியான் தான் அடிமை தான் போய் எஜமான்கிட்ட கேட்கணும். எஜமானே இறங்கி வரான். இதா சஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி என்னுடைய அடியான் உன்னிடம் கேட்டால், நபியே என்னை பற்றி என்னுடைய அடியான் உன்னிடம் கேட்டால் ஃபஇன்னி கரீப், எனவே நிச்சயமாக நான் மிக நெருக்கமாக அவனுடன் இருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிறான். நாம் யார்கிட்டே போய் கேட்கணும் அவசியமே இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவிடம் நாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கேட்டாலும் சரி, மாலிகுல் முல்க், இந்த உலகத்திற்கே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆட்சி செய்யக்கூடியவன், அவன் பக்கம் நாம் நம்முடைய இஸ்திக்ஃபாரை, பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் நாம் தலையை குனிந்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்துடைய கியாமத் நாள் வரைக்கும் எந்த மனிதனுக்கும் நாம் தலையை குனிய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அல்லாஹ் தஆலாவிடம் நாம் தலையை குனிந்து நாம் செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டோம் என்று சொன்னால், கியாமத்து வரையும் எந்த ஒரு மனிதரிடமும் நாம் தலையை குனிந்து நடக்க வேண்டும் என்ற அவசியமே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆக்க மாட்டான். இது உலகத்தில் இறைநேசர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். யார் அல்லாஹ் தஆலாவிடம் பணிந்து நடக்கிறானோ, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த ஒரு மனிதருக்கு கீழாகவும் அவனை பணிந்து நடப்பது போல ஆக்க மாட்டான் என்று இறைநேசர்கள் வாக்கு தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா, அழகான துவா கேட்பார்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், ஒரு பாவத்தை விட்டும் நாங்கள் திரும்புவதற்கும் எந்த ஒரு சக்தியும் நாங்கள் பெற மாட்டோம். யா அல்லாஹ், இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டே தவிர. யா அல்லாஹ், நீ கருணை பிச்சை வைத்தால் தான் அந்த பாவத்திலிருந்து நான் வெளிவந்து அந்த பாவமே செய்யாமல் உன்னை வணங்குவதற்கு உன்னை தவிர்த்து வேறு யாரும் உதவி செய்ய மாட்டார் யா அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு திரும்புதலும் உன்னை தவிர்த்து எங்களுக்கு யாரும் வணங்க முடியாது யா அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்திலே கூறுகிறான், சாபிகோ இலல் மக்ஃபிரத்தி, அல்லாஹ் தஆலாவுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு அல்லாஹ் தஆலா இறங்கி வரும் பொழுது, இதுவும் குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மிகவும் இறங்கி வருகிறான். நீங்கள் என்ன தவறு செய்தாலும் சரி,
என்னிடம் பாவ மன்னிப்பை கேளுங்கள், நான் திட்டமாக நான் மன்னிப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இறங்கி வருகிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தூபா லிமன் வஜத இஸ்திக்ஃபாரன் கஸீரன். யார் தன்னுடைய பட்டோலையில் இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்பதை யார் தன்னுடைய பட்டோலையில் அதிகமாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டுமாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள். இறைநேசர்கள் எவ்வாறு அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கை என்பது நம்மால் வாழவே முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். வலிமார்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இஸ்திக்ஃபாரிலே அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்பதிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். எவ்வாறு நாம் எல்லாம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று இந்த திக்ரையெல்லாம் நாம் ஓதுகிறோமோ, அதே போல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தூங்குவதிலிருந்து இழுப்பதிலிருந்து எங்கே சென்றாலும் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் இஸ்திக்ஃபாரிலே கழிப்பார்களாம் சில வலிமார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு நபர் வந்தார். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர். அவர்களிடம் ஒரு நபர் வந்து, எஜமானே, எங்களுடைய ஊரில் மழையே பெய்ய மாட்டேங்குது, எங்களுடைய ஊரில் மழையே இல்லை, மிகவும் வாடி போய் கிடக்கிறது எஜமானே, எங்களுக்காக ஏதாவது துவா செய்யுங்களேன், எங்களுக்காக ஏதாவது துவா செய்யுங்களேன் என்று எஜமானிடம் கேட்ட பொழுது அதற்கு எஜமான் என்ன பதில் சொன்னார்கள் என்று தெரியுமா? அதற்கு எஜமான் அவர்கள் எந்த ஒரு துவாவையும் கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக இந்த ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கம்மா, அல்லாஹ் தஆலாவிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கம்மா, அல்லாஹ் தஆலா திட்டமாக உங்களுக்கு மழையை கொடுப்பாமா என்று எஜமான் சொன்னாங்க. சரி, அந்த மனிதர் போயிட்டார். திரும்பி ஒரு மனிதர் வரார். எஜமானே, நான் மிகவும் வறுமையில் இருக்கிறேன், எந்த வியாபாரத்தை தொடங்கினாலும் பறக்கத்தே இல்லை, எதில் கையை வச்சாலும் பறக்கத்தே இல்லாமல் நாத்தா அப்படியா இல்லை நான் தொடங்குகிற வியாபாரம் அப்படியா தெரியல எஜமானே, ஏதாச்சும் எனக்கு துவா செய்யுங்களேன் என்று கேட்கணும். அதற்கும் எஜமான் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கம்மா, அல்லாஹ் தஆலாவிடம் இஸ்திக்ஃபாரை கேளுங்கம்மா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வியாபாரத்தில் பறக்கத்தை கொடுப்பாமா என்று சொன்னாங்க. சரி, அவங்களும் போயிட்டாங்க. இன்னொரு மனிதர் வந்தார். எஜமானே, நான் தோட்டம் வைத்திருக்கிறேன், இந்த தோட்டத்தில் காயும் இல்லை பழமும் இல்லை, வெறும் மரம் மட்டும்தான் எஜமானே இருக்கிறது, அந்த மரமும் வாடி போய் கிடக்கிறது எஜமானே, எனக்காக துவாவை கற்றுக் கொடுங்க எஜமானே. அது கேட்கவும் அதற்கு எஜமான் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேளுங்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவர்களுடைய சீடர்கள் கேட்டார்கள், எஜமானே, எல்லாமே வந்தாங்க, ஏதாவது துவாவை கற்றுக் கொடுப்பீர்கள், அதனை தொடர்ந்து அதனை பெற்றுக்கொண்டு ஏதாவது தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஆளாக ஆகலான்னு பார்த்தா நீங்கள் எல்லாத்தையும் வரவங்கள்ட்ட எல்லாமே இஸ்திக்ஃபார் செய்யுங்க சொல்கிறீங்களே, என்ன காரணம் எஜமானே அப்படின்னு சீடர்கள் கேட்கும் பொழுது அதற்கு எஜமான் அவர்கள் சொன்னார்கள், ஏமா நீங்கள் குரானை ஓதுறீங்களே, குரானை விளங்கி ஓதுங்கம்மா, குரானை ஓதுகிறீர்களே, குரானை விளங்கி ஓதுங்கள் என்று எஜமான் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை கூறினார்கள். நாங்கள் சொன்னோம், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அவன்தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு திருக்குர்ஆனிலே கூறுகிறானே, இதனை நீங்கள் விளங்கி ஓதவில்லையா என்று எஜமான் அவர்கள் கேட்டார்கள். இன்னொரு ஆயத்தை கூறினார்கள், யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் வானத்திலிருந்து மலையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொழிய செய்வான் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிறானே, அதனை நீங்கள் பார்க்கவில்லையா? வயும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன, நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளிலும்
உங்களுடைய செல்வங்களிலும் பரக்கத்து செய்வேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிறானே, இதனை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கூறிவிட்டு யஜ்அல் லகும் ஜன்னாதி வயஜ்அல் லகும் அன்ஹார், உங்கள் தோட்ட செழிப்புகளை நான் அதிகமாக ஆக்கி வைப்பேன், உங்களுடைய ஆறுகளை நான் ஓட வைப்பேன், நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிறானே, இதனை நீங்கள் பார்க்கவில்லையா என்று எஜமான் அவர்கள் கூறுகிறார்கள். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வலிமார்கள் இறை நேசர்கள் இஸ்திகுஃபார் பாவ மன்னிப்பு கேட்பதிலே வலிமார்கள் கழித்து கொண்டிருந்தார்கள். பாவ மன்னிப்பு என்பதை நாம் சாதாரணமாக ஒரு விஷயமாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் யாரிடமாவது ஏதாவது தவறாக நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அவரிடம் நாம் மன்னிப்பு கேட்போம். இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருப்பா, நான் தவறாக செஞ்சிட்டப்பா அப்படி சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? மன்னிச்சிட்டப்பா அவனையே சொல்லுவான். சொன்ன பிறகு என்ன பண்ணுவான்? பின்னாடி சொல்லி காப்பான், நீ தானே, நீ இப்படி பண்ணவன் தானே அப்படின்னு சொல்லி காப்பான். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அப்படிப்பட்டவன் இல்லை. நாம் செய்த பாவங்களே நாமே மறக்கடிக்கிற அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நீக்கி விடுவோம். நாம் அல்லாஹ் தஆலாவிடம் தலையை வணங்கி விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவிடம் இஸ்திகுஃபார் செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தம்முடைய பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடுவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கூலியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய மக்ஃபிரத் மட்டும்தான். தொழுதாலும் அல்லாஹ் தஆலா தரக்கூடிய கூலி மக்ஃபிரத். ஒது செய்தாலும் அந்த ஒது செய்யக்கூடிய தண்ணீர் தரையில் விழுவதற்கு முன் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நோன்பு வைத்தாலும் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை நாம் செய்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கூலி ஒன்று தருகிறான் என்று சொன்னால் அது மக்ஃபிரத் தான். அல்லாஹ் தஆலாவிடம் மிகப்பெரிய ஒரு கூலியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் மக்ஃபிரத், அல்லாஹ் தஆலாவுடைய பாவம் மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நாம் மிக அந்தஸ்தாக வாழலாம், மறுமையிலும் அந்தஸ்தாக வாழலாம். நாம் இந்த உலகம் என்பது, இந்த உலக வாழ்க்கை, துன்யாவுடைய வாழ்க்கை என்பது சிறிது காலம்தான். இந்த துன்யாவுடைய வாழ்க்கை என்பது சிறிது காலம்தான். இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவிடம் மக்ஃபிரத், அல்லாஹ் தஆலாவிடம் இஸ்திகுஃபாரை நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கு முன்னாடி தலை வணங்கவும் அவசியமும் இல்லை, யாருக்கு முன்னாடி கேவலப்படுத்தவும் மாட்டான். எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவிடம் கேட்க வேண்டும் என்று சொன்னாலும் நீங்கள் மக்ஃபிரத்தை கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹதீஸிலே கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நோன்பு வைப்பதற்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தரக்கூடிய கூலி மக்ஃபிரத் தாமா. மன் சாம ரமலான, யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிறாரோ, ஈமானன் வ இஹ்திசாபன், உறுதியாக யார் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவர் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பிற்கு கூலியாக சொல்கிறார்கள். நோன்பு வைத்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பாவத்தை மன்னித்து விடுகிறான் என்று கூறினார்கள். லைலத்துல் கத்ருடைய சிறப்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, மன் காம லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகிறார்களோ, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவிடம் தன்னுடைய வணக்க ஈடுபாடுகளில் யார் நின்று வணங்குகிறார்களோ, ஈமானன் வ இஹ்திசாபன், உறுதியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எனக்கு போதுமானவன் என்று யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவன் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா செயலுக்கும் கூலி என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தின் பிரகாரம் பார்த்தாலும், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லக்கூடிய கருத்தின் பிரகாரம் பார்த்தாலும் மக்ஃபிரத் தான். இந்த உலகத்தில் நாம் மக்ஃபிரத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால்
இந்த உலக வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலும் சரி, மறுமையுடைய வாழ்க்கையிலும் சரி, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதனை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹஜ்ஜை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஹஜ் என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கடமை. அதனை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, மன் ஹஜ் ஹாதல் பைத்தி, யார் கஅபத்துல்லாவை யார் ஹஜ் செய்கிறாரோ, இறை இல்லத்தை யார் ஹஜ் செய்கிறாரோ, ஃபலம் யர்ஃபஸ், பாவமே செய்யாமல், வலம் யஃப்சுக், எந்த ஒரு மோசமான ஒரு செயலையும் அந்த இடத்தில் செய்யாமல் முழுமையாக ஹஜ்ஜுடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு ரஜஅ, யார் திரும்புகிறாரோ, கமா வலதத்துஹு உம்முஹு, கமா வலதத்துஹு உம்முஹு, அவனுடைய தாய் அன்று பெற்றெடுத்த பிள்ளையை போல் ஆகுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதற்கு கருத்து என்ன? அன்று பிறந்த பாலகனை போல் ஆகுவார் என்று சொன்னால், பச்சை குழந்தை எந்த ஒரு பாவமே செய்திருக்காது. பச்சை குழந்தை இந்த துன்யாவுக்கு வருது, அம்மாவுடைய வயிற்றில் இருந்து வருகிறது என்று சொன்னால் எந்த ஒரு பாவமே செய்யாமல் வருகிறது என்று தான் அர்த்தம். அதே போல் யார் ஹஜ்ஜை முழுமையாக அதில் நிறைவேற்றக்கூடிய காரியங்களை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றி யார் வருகிறாரோ, கமா வலதத்துஹு உம்முஹு, அவனுடைய தாய் பெற்றெடுத்த பிள்ளையை போல், அன்று பிறந்த பாலகனை போல் அவர் வருவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய நிறையை பற்றி சொல்லும் பொழுது கூறுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு செயலை செய்தாலும் மகஃபிரத் தான். எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய கூலி மிக பெரிய ஒரு கூலி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய மகஃபிரத் மட்டும்தான். அல்லாஹ் தஆலாவுடைய இறைநேசர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலாவிடம் மிகப்பெரிய மகஃபிரத்தை விட மிகப்பெரிய ஒரு கூலி இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே கூறியிருப்பானே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே கூறியிருப்பானே, மகஃபிரத்தை விட எந்த ஒரு கூலியும் மிக பெரியது இல்லை என்பதன் காரணத்தினால்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நீங்கள் மகஃபிரத்தை கேளுங்கள், இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறான். அதன் காரணத்தினால்தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அல்லாஹ் தஆலாவிடம் எந்த ஒரு வஸ்து எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தீர்த்து வைப்பான் என்று முன்னோர்கள் கூறுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுகிறார்கள், மல் லஸிம இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபார் செய்வதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து பற்றி பிடித்து கொள்கிறார்களோ, மல் லஸிம இஸ்திக்ஃபார், யார் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்திக்ஃபார் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்பதை தன்னுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளாக யார் எடுத்துக்கொள்கிறாரோ, மஹ்ரஜா, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மஹ்ரஜா மஅவைகி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களிலிருந்தும், தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டமான காரியங்களிலிருந்தும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர்களை வெளியேறுவதற்கு ஒரு பாதையை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா காமிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். யார் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்திக்ஃபார் அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பை கேட்பதை யார் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொள்கிறார்களோ, யஜ்அலுல்லாஹு, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுக்கு ஆக்குவான் மஹ்ரஜன் மஅவைகி, யார் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்திக்ஃபார் செய்வதை கடைபிடித்துக் கொள்கிறாரோ அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கஷ்டமான சூழலில் இருந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு எப்படி வெளியேறுவது என்ற பாதை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா காமிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பாவமே செய்யாதவர்கள்.
நுபுவத்து கொடுப்பதற்கு பின்பும் கொடுப்பதற்கு முன்பும் எந்த ஒரு சிறிய பாவமும் செய்யாத பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ, நிச்சயமாக நான் அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். ஃபி குல்லி யௌமின், ஒவ்வொரு நாளும் மிஅத்தி மர்ரா. ஃபி குல்லி யௌமின் மிஅத்தி மர்ரா, ஒவ்வொரு நாளும் 100 முறை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடம் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறோமா என்று சஹாபாக்களிடம் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட 1,24,000 நபிமார்களும் சரியே, எந்த ஒரு பாவமும் செய்யாத நல்லடியார்கள், எந்த ஒரு பாவமும் செய்யாத நபிமார்கள் அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறுகிறார்கள், குல்லு பனி ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு சந்ததிகளும் ஹத்தாவுன, தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு சந்ததிகளும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதை கூறிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கைரு ஹத்தாயின, பாவம் செய்பவர்களில் மிகவும் சிறந்தவர்கள் யார் என்று தெரியுமா? அத்தவ்வாபூன, தான் செய்த பாவத்தை நினைத்து, தான் செய்த அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ் தஆலாவிடம் யார் பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ, தௌபா கேட்கிறார்களோ, அவர்தான் பாவம் செய்தவர்களிலே சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு சோதனை இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பலா முசீபத், எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலாவிடம் இஸ்திக்ஃபாரை செய்வதை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நீக்கிவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேட்பதை நாம் நிறுத்திவிட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு கொடுத்த நியமத்துக்கு நாம் மாறு செய்வதை போல, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுத்த நியமத்தை நாம் கணக்கிட்டு சொன்னோம் என்று சொன்னால் நம்மால் கணக்கே செய்ய முடியாது. கியாமத் நாள் வந்துவிடும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய உடல் உறுப்புகளை, நம்முடைய நியமத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னாலும் அல்லாஹ் தஆலாவுடைய நியமத்தை நம்மால் எந்த ஒரு வஸ்துவிற்கும் நாம் ஒப்பு பார்க்கவே முடியாது. அவ்வளவு சிறந்த நியமத்துக்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறுகிறான். அவனுடைய நியமத்துக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய நியமத்துகளை நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸினை, நல்ல ஒரு ஹதீஸ், ஒரு அழகிய ஒரு ஹதீஸை கூறுவார்கள், லா யுமினு அஹதக்கும், உங்களில் எந்த ஒருவரும் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார், ஹத்தா ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், இந்த உலகில் வாழக்கூடிய அனைத்து முஃமினான ஆண்களின் பெண்களை விட, நீ பெற்றெடுத்த பிள்ளையை விட, உன்னுடைய பெற்றோரை விட நான் மிகவும் பிரியமானவராக உன்னிடம் ஆகும் வரை நீ ஈமான் கொண்டவராக ஆக மாட்டாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அமல்களை நாம் பின்பற்ற வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன அமல்களை செய்தார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் நாம் செய்தோம் என்று சொன்னால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத்தாக நாம் இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் முடிவதற்கு இன்னும் சிறிது நாட்கள் தான் இருக்கிறது. அதனால் நம்மால் முடிந்த அளவு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடம் பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹ் தஆலாவால் பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.